நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது யோசிச்சிருப்போம். நேர்மையாக இருக்கவங்களுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. இந்த ஸ்டோரி கேளுங்க. வீடியோ எண்டில் இதை பற்றி பேசலாம். ஒரு பொண்ணு இரவு நேரத்தில் ஒரு கடையை பார்க்குறா, பூட்டி இருக்குது. அதே பொண்ணு காலையில் வந்து அந்த பெட்டி கடைக்காரர்கிட்ட 10 ரூபா கொடுக்குறா. நேற்று நான் காய்கறி வாங்கும்போது இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறா. அதுக்கு அவரோ, ஏமா நேற்று வாங்கின காய்கறிக்கு 5 ரூபா குறைக்க சொல்லி அவ்வளோ நேரம் பேரம் பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ வந்து இந்த 10 ரூபாய் கொடுக்குற, இதை நீயே வச்சிருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு அவங்க பொண்ணு சொல்கிறா, பேரம் பேசுறது என்னோட உரிமை. ஆனால் உங்களை ஏமாற்றி 1 ரூபா கூட நான் எக்ஸ்ட்ரா கொண்டு போனால் அது என்ன மட்டும் இல்லை, என்னோட குழந்தைங்களையும் பாதிக்கும். என்னோட கணவர் நேர்மையாக வாழ்றது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் இல்லை, ஆனாலும் நான் நேர்மையோட தான் வாழ்வேன்னு சொல்கிறான். அவரோ, இது இன்னொரு தடவை நீ வரும்போது கூட கொடுத்துருக்கலாமேம்மா, அந்த 10 ரூபாய்க்காக ஏன் 2 தடவை அலையிற அப்படின்னு. ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா இது என்னோட பாவக்கணக்கில் எழுதப்பட்டுருன்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவளும் போயிடுறா. கொஞ்ச நேரம் அந்த பெட்டிக்கடைக்காரர் யோசிச்சுட்டு தன்னோட ஜோப்பில் இருந்த 300 ரூபாய் எடுத்துகிட்டு போய் தரகு மண்டியில் இருக்க ஒருத்தர்கிட்ட, நான் உன்கிட்ட பேரம் பேசி காலையில் 300 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டேன், எனக்கு மனசே கேட்கலப்பா, இந்த பைசாவை நீயே வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. இப்போ அந்த கடைக்காரருக்கு பேரதிர்ச்சி. என்னடா எப்பவும் பேரம் பேசி வாங்கிட்டு போகிற இவர் 300 ரூபாய் திரும்ப கொடுக்குறாரு, என்ன விஷயம்னு கேட்டால், அப்போ அவர் சொல்கிறாரு, உன்கிட்ட நான் ஏமாற்றி வாங்கிட்டு போனேன்னா இது இந்த பாவக்கணக்கு என்னோட பிள்ளைங்க பேரில் எழுதப்பட்டுரும், அதனால் இது எனக்கு வேண்டாம், நான் நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இவர் கேட்ட அதே கேள்வியை தான் அவரும் கேட்குறாரு. இன்னொரு தடவை நீங்கள் இங்கே தரகுமண்டிக்கு வரும்போது கூட இந்த காசை கொடுத்துருக்கலாமே, இதுக்காக நீங்கள் ஏன் அலையணும் அப்படின்னு. இன்னொரு தடவை வர்றதுக்குள்ளாட்டி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சோ இல்லை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த காசை என்னால் கொடுக்க முடியாமல் போயிடும், இதனால இந்த பாவக்கணக்கு என் பிள்ளைங்க பேரில் எழுதப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து குமாருக்கு 2 நாளாக தூக்கமே இல்லை. இவர் டேரெக்டாக பேங்க்குக்கு போகிறாரு. ஒரு 13 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணி வீட்டுக்கு கொண்டு வராரு. எதுக்காகன்னு தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட நண்பர் பிற்கால தேவைக்காக வீட்டுக்கு தெரியாமல் சேமித்து வச்சிருந்த 3 லட்ச ரூபாயை குமார் கிட்ட கொடுத்துருப்பாரு. கொடுத்து ஒரு சில நாட்கள்லேயே அவர் இறந்தும் போயிருப்பாரு. அது அவர் வீட்டுக்கு தெரியாதுன்றனால குமாரும் அங்கே தெரியாத மாதிரியே நடந்துக்குவாரு. தன்னோட நண்பனோட மனைவி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அன்றாடம் வீட்டு வேலை செஞ்சு 2 குழந்தைங்களை காப்பாற்றுறாங்கன்னு தெரிஞ்சுமே குமாருக்கு அது மனசில் உறுத்தவே இல்லை. இப்போது தன்னோட பண்ண தப்பு தன்னோட பிள்ளைங்களை பாதிக்கும் அப்படின்னு அந்த கடைக்காரர் வந்து சொல்லி 300 ரூபாய் கொடுத்த உடனே இவருக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா அது 13 லட்ச ரூபாயா கொண்டு போய் இறந்து போன அந்த தன்னை நண்பனோட மனைவி கிட்ட கொடுத்துட்டு காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டு, என்னோட குழந்தைங்களுக்கு இது பிற்காலத்தில் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லுமா உன் வாயால் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு கடைக்காரர்கிட்ட போயிட்டு 10 ரூபாய் கொடுத்து அந்த பொண்ணு தன்னோட நேர்மையை நிரூபிச்சுட்டு வந்தா இல்லையா, அதே பொண்ணு தான் இப்போ அந்த 13 லட்ச ரூபாயை வாங்கிக்கிறா. இப்போ என்னன்னா, அந்த பொண்ணு அன்றாடம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, அடுத்த நாள் தேவைக்கு யாரையுமே ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்ச அவளோட நேர்மையான குணத்துக்கு அவளுக்கு இவ்வளோ பெரிய தொகை கிடச்சிருக்கு. நேர்மையானவங்களுக்கு எப்போவுமே சோதனை அதிகம் தாங்க, ஆனால் கண்டிப்பாக வெற்றின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். கண்டிப்பாக யார் மனசையும் வேதனைப்படுத்தாமல் யாரையும் ஏமாற்றாமல் நம்மளோட வழியில் நம்ம கரெக்டாக நேர்மையாக போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நேர்மைக்கான வெற்றி நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.